சாதா கிளிகளுக்கும் இந்த ரெட் ஃபேன் பேரட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? ஏன்னா இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோல எடுத்து பேசலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ரெட் ஃபேன் பேரட்டை பொறுத்த வரைக்கும்? என்ன ஸ்பெஷல்னா, பொதுவாக இந்த ரெட் ஃபேன் பேரட் கணிக்க முடியாது இதோட குணத்தெல்லாம். இந்த கோவக்கார கிளியே அப்படின்னு இருக்குல்ல, அது இந்த கிளியை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கோவக்கார கிளின்னா அது ரெட் ஃபேன் பேரட் தான். திடீர்னு நம்ம மேலே கோவப்படும், நம்ம கூட சண்டைக்கு வரும், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். கோவக்கார கிளி ஃபேன் பேரட் இவ்வளவு கோவமா இருக்குல்ல, இந்த ரெட் ஃபேன் பேரட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விலங்குகள் கூட சண்டை போடுமா, இல்ல நார்மலா மனிதர்கள் கூட மட்டும்தான் கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கும்? இந்த ரெட் ஃபேன் பேரட்டுக்கு ஏன் ப்ரோ ரெட் ஃபேன் பேரட்னு பேர் வந்துச்சு? கிளிக்கு ஏன் லவ் பேர்ட்ஸ்னு பேர் வச்சாங்க? ஜோடியா இருக்கிறது. எல்லா கிளியும் தான் ஜோடியா இருக்கு. அப்ப அதுக்குள்ள லவ் பேர்ட்ஸ் வைக்கிறோம்னா அது ஏன் இந்த கிளிக்கு மட்டும் ஸ்பெஷலா லவ் பேர்ட்ஸ்னு பேர் வச்சாங்க? ப்ரோ இப்போ நீங்க சொன்னது 9 வகைகள்ல 8 ஆப்பிரிக்கால இருக்கு, 1 மடகாஸ்கர்ல இருக்குன்றீங்க. அப்போ இந்தியாவில வாழ்றது என்ன வகையான லவ் பேர்ட்ஸ் ப்ரோ? இந்தியாவில் லவ் பேர்ட்ஸே கிடையாது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நிறைய பேர் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லவ் பேர்ட்ஸே இல்லாத கிளிகள் எல்லாம் வளர்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பஜ்ஜீஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. இது லவ் பேர்ட்ஸ் மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா முழுசா லவ் பேர்ட்ஸ் மாதிரி எல்லாம் இல்லை. ஆனா அது லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி வியாபாரம் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. அதை நம்பி நிறைய பேர் பஜ்ஜீஸும் லவ் பேர்ட்ஸும் ஒன்றுன்னு சொல்லி வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. லவ் பேர்ட்ஸுக்கு லவ் பேர்ட்ஸ்ன்னு பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, போன வீடியோவில் எக்லெக்டஸ் பேரட்டோட சுவாரஸ்யமான விஷயங்கள், அதோட சைஸ் என்ன, அது எங்கே வாழும், அதோட இனச்சேர்க்கை முறை அப்படின்னு சொல்லி பேரட்லேயே ஒரு ஸ்பெஷலான எக்லெக்டஸ் பேரட்டோட சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் எக்லெக்டஸ் மாதிரியே இல்லாமல் அது போக ஒரு 2 சுவாரஸ்யமான விஷயங்கள், 2 சுவாரஸ்யமான கிளிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் தான் ரெட் ஃபேன் பேரட், இன்னொன்று நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச லவ் பேர்ட்ஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெட் ஃபேன் பேரட்டை பற்றி ஃபர்ஸ்ட் ப்ரோட்ட கேட்போம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ரெட் ஃபேன் பேரட்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன ப்ரோ? டெராப்டியஸ் ஆக்சிபிட்ரினஸ் அப்படின்றது தான் என்னுடைய சயின்டிஃபிக் நேம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த ரெட் ஃபேன் பேரட்டுக்கு ஏன் ப்ரோ ரெட் ஃபேன் பேரட்னு பேர் வந்துச்சு? எதுக்குன்னா, இப்போ இந்த பேரட் பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதே சமயம் இதுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தாலோ இல்லைன்னா இது மற்றதை மிரட்டணும்னு நினைச்சாலோ, அப்ப இதனுடைய நெக்ல இருக்கக்கூடிய ஃபெதர்ஸ், அதாவது கழுத்துல இருக்கக்கூடிய இறகுகள், அது அப்படியே ஃபேன் மாதிரி அந்த விசிறி மாதிரி விரிச்சு அப்படியே காட்டும். அதுல ரெட் கலரும் இருக்கும், லைட்டா ப்ளூ கலரும் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கே இது பெருசாகவும் மாறிடும். ஸோ அப்படி இது மற்ற கிளிகளுக்கு இல்லாமல் இந்த கிளியினால இந்த மாதிரி பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு ரெட் ஃபேன் பேரட் அப்படின்னு பேர் வந்துச்சு. இருந்தாலும் இதுக்கு இன்னொரு பேர் ஹாக் ஹெட்டட் பேரட் அப்படின்னு இருக்கு. ஓகே ப்ரோ, இது அப்போ கழுத்தை ஃபேன் மாதிரி சுத்துறது இல்ல, விரிக்கிறதுனால கழுத்துல இருக்க ஃபெதர்ஸ். ஓகே, அதனால தான் இது காரணம். ஓகே ப்ரோ, இந்த ரெட் ஃபேன் பேரட்டோட சைஸ் என்ன ப்ரோ இருக்கும்? இது 35ல இருந்து 38 to 38 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். மீடியம் சைஸ். இது மற்ற பேரட்ஸோட கம்பேர் பண்ணும்போது லைட்டா பெருசாவே நமக்கு இருக்கும். இதோட வெயிட் நம்ம பார்த்தோம்னா ஒரு 220 கிராம்ல இருந்து 280 கிராம். ஓகே, ஆவரேஜ் ஒரு 250 கிராம், ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஓகே, 1/4 கிலோ தான் இதோட ஆவரேஜ் வெயிட். மேலும் ஃபீமேல் ரெண்டுமே ஆவரேஜா? ஆமா, அந்த மாதிரி தான். ஓகே ப்ரோ, இப்போ சாதா கிளிகளுக்கும் இந்த ரெட் ஃபேன் பேரட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு? ஏன்னா இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பெஷலா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோல எடுத்து பேசலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ரெட் ஃபேன் பேரட்டை பொறுத்த வரைக்கும்? என்ன ஸ்பெஷல்னா, பொதுவா இந்த ரெட் ஃபேன் பேரட் கணிக்க முடியாது இதோட குணத்தெல்லாம். இப்போ மற்ற பேரட்ஸ்லாம் நம்ம வளர்க்குறோம்னா நமக்கு தெரியும், இது இந்த நேரத்துல இப்படி பண்ணும், இந்த மாதிரி சாப்பிடும், நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கும். ஆனா இந்த ரெட் ஃபேன் அப்படி பண்ணாது. அதுக்கு பதிலா திடீர்னு நம்ம மேலே கோவப்படும், நம்ம கூட சண்டைக்கு வரும், ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். கோவக்கார கிளி. அப்ப ரெட் ஃபேன் பேரட் வீட்டுல வளர்க்கவும் செய்யறாங்க, வளர்த்துருக்காங்க. ஆனா அது கணிக்க முடியாதனால ரொம்ப அனுபவம் இருக்கும்ல, அவங்கதான் ரெட் ஃபேன் பேரட்ஸ் வளர்ப்பாங்க. இந்த கோவக்கார கிளியே அப்படின்னு இருக்குல்ல, அது இந்த கிளியை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கோவக்கார கிளின்னா அது ரெட் ஃபேன் பேரட் தான். பாடல்ல வர்ற கோவக்கார கிளி இந்த ரெட் ஃபேன் பேரட்டை தான் சொல்லி. பாடல்ல வர்ற கிளி வேற, இருந்தாலும் இதான் சொல்லலாம் ரெட் ஃபேன் பேரட் அப்படின்னு. ஓகே ப்ரோ, இன்னொன்னு என்னன்னா, இது வாழ்ற இடம்னு இருக்கு.
பொதுவா வந்து அமேசான் காட்டுல தான் வாழுது. Okay. இதுல 2 சப்ஸ்பீசிஸ் இருக்கு. அமேசானுடைய வடக்குல, அமேசானுடைய தெற்குல அப்படின்னு வெவ்வேறா வாழுது. குறிப்பா பிரேசில், கொலம்பியா, பிரெஞ்சு கயானா இது போன்ற நாடுகள் எல்லாம் பரவி இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது கோவக்கார கிளின்றனால இதை வளர்க்குறது ரிஸ்க்கு. ஓகே, ஆனா இப்போ இந்த ரெட் ஃபேன் பேரட் என்ன சாப்பிடும்னு ஏதாவது சொல்லலாமா? சாப்பிட்றது வந்து நார்மலா இந்த சீட்ஸு, பேலட்ஸு இந்த மாதிரி தான் சாப்பிடும். தேவை ஏற்படும் போது புரோட்டீனுக்காக மட்டும் இன்செக்ட்ஸை வந்து சாப்பிடும். ஓகே, இப்போ இந்த ரெட் ஃபேன் பேரட் வந்து இவ்வளவு கோவமா இருக்குல்ல, இந்த ரெட் ஃபேன் பேரட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விலங்குகள் கூட சண்டை போடுமா, இல்ல நார்மலா மனிதர்கள் கூட மட்டும்தான் கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்குமா? அப்படி இல்லை, இதுக்கு வம்புக்கு வேற ஏதாவது பறவை போச்சுன்னு வைங்க, அது இதை விட சின்னதா இருக்குன்னா அது கூட கோவத்துல வந்து சண்டைக்கு போகதான் செய்யும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கோபம், அந்த அக்ரெசிவ் வந்து இதுக்கு வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதுல ஸ்பெஷல். ஓகே ப்ரோ, இப்போ லவ் பேர்ட்ஸை பத்தி பார்ப்போமா ப்ரோ? இப்போ லவ் பேர்ட்ஸ்னோடனே எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயங்கள், அது தவிர்த்து இன்னொரு சில கேள்விகள்லாம் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட், லவ் பேர்ட்ஸோட சயின்டிபிக் நேம் என்ன ப்ரோ? அகப்போர்னிஸ் அப்படின்றது தான். இதுல வந்து இது வந்து கிரீக்ல இருந்து எடுத்த வார்த்தைகள், 2 வார்த்தை. அகப்னாலும் லவ் தான். அதே மாதிரி இது ஆர்னிஸ் அப்படின்னா பேர்ட்ஸ். ஸோ பொதுவாகவே அந்த கிரீக்லயே இதுக்கு வந்து பேரை, சயின்டிபிக் நேமே இதுக்கு வந்து லவ் பேர்ட்ஸ்னு தான் வச்சிருக்காங்க. லவ் பேர்ட்ஸ்ன்றதுக்கு வைக்கிறதுக்கு காரணம் ப்ரோ என்ன ப்ரோ இருந்துச்சு? இந்த கிளிக்கு ஏன் லவ் பேர்ட்ஸ்னு பேர் வச்சாங்க? ஜோடியா இருக்கிறது. எல்லா கிளியும் தான் ஜோடியா இருக்கு, அப்ப அதுக்குள்ள லவ் பேர்ட்ஸ் வைக்கிறோம்ல, அது ஏன் இந்த கிளிக்கு மட்டும் ஸ்பெஷலா லவ் பேர்ட்ஸ் பேர் வச்சாங்க ப்ரோ? இப்ப பொதுவா இந்த மங்க் பேரகீட் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. அதுவும் வந்து ஜோடியா இருக்கும், கூட்டமா சேர்ந்து ஜோடியா வாழும். ஆனா அதுக்கும் இதே மாதிரி மற்ற கிளிகளுக்கும் இந்த லவ் பேர்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல துணை வந்து ஒரு தடவை வந்து துணையை வந்து ஈர்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழும். சேர்ந்து வாழும் மீன்ஸ் வெறும் ப்ரீடிங் அப்ப மட்டும் இல்லாம, மேட்டிங் பண்ணிட்டு முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது மட்டும் இல்லாம காலம் முழுக்க வந்து சேர்ந்தே வாழும். எங்க போனாலும் சேர்ந்துதான் போகும். அதனாலதான் அதே மாதிரி உட்கார்றப்போயும் ஒரே இடத்துல வந்து அது வந்து கிளையில உட்காந்துக்கிட்டு உரசிக்கிட்டே தான் இருக்கும், தள்ளி போகாது. அதனால இதுக்கு வந்து லவ் பேர்ட்ஸ்னு. மற்ற கிளிகள் அந்த மாதிரி இருக்காது. ஓகே ப்ரோ, இப்போ இந்த லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அளவுல ப்ரோ இருக்கும் சைஸ்? இதுல வந்து 13 இருந்து 17 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. ஆனா என்னன்னா லவ் பேர்ட்ஸ் அப்படின்றது வந்து இதுல வந்து ஒரு 9 இனம் இருக்கு. 10 இனம் இருந்தது, ஆனா ஒண்ணு வந்து அழிஞ்சிருச்சு. லாங்கைப்ஸ் அப்படின்னு ஒரு இனம், அகப்போர்னிஸ் லாங்கைப்ஸ் அப்படின்றது அழிஞ்சிருச்சு. 9 இருக்கு. அதுல 8 வந்து ஆப்பிரிக்கால இருக்கு. 8 லவ் பேர்ட்ஸ் இனம் வந்து ஒண்ணு வந்து மடகாஸ்கர்ல வந்து இருக்கு. இதனால 13 to 17 சென்டிமீட்டர் வேரி ஆகும். சிலது 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். இடம்னு பார்த்தா ஒரு 40 இருந்து 60 கிராம் வரைக்கும் இருக்கும். ப்ரோ, இப்ப நீங்க சொன்னது 9 வகைகள்ல 8 வந்து ஆப்பிரிக்கால இருக்கு, 1 வந்து மடகாஸ்கர்ல இருக்குன்றீங்க. அப்போ இந்தியால வாழ்றது என்ன வகையான லவ் பேர்ட்ஸ் ப்ரோ? இந்தியாவில லவ் பேர்ட்ஸே கிடையாது. அது வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்தியால லவ் பேர்ட்ஸ் இருக்கு, ஆனா இது ஆப்பிரிக்கால இருக்கிறது இருக்குமா இல்ல மடகாஸ்கர்ல இருக்கிறது இருக்குமா? இதுல ஒரு கொடுமை என்னன்னா, நிறைய பேர் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லவ் பேர்ட்ஸே இல்லாத கிளிகள் எல்லாம் வளர்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பஜ்ஜீஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. இது வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா முழுசா லவ் பேர்ட்ஸ் மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா அது வந்து லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி வியாபாரம் பண்றாங்க. அதை நம்பி நிறைய பேர் வந்து பஜ்ஜீஸும் லவ் பேர்ட்ஸும் ஒன்றுன்னு சொல்லி வளர்க்குறாங்க. ஆனால் இதுலேயும் சில இனம் இருக்குது. அதாவது உண்மையிலேயே லவ் பேர்ட்ஸ் வந்து வளர்க்குறதும் இருக்குதான். பொதுவாக தமிழ்நாட்டிலலாம் நம்ம வளர்க்குறோம். அதில் வந்து ஒன்று வந்து ஃபிஷர் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்குது. ஃபிஷர் பேரட், ஃபிஷர் லவ் பேர்ட்ஸ். அது வந்து லவ் பேர்ட்ஸில் ஒரு இனம் தான். அதுக்கப்புறம் மாஸ்க்டு லவ் பேர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பீச் ஃபேஸ்டு லவ் பேர்ட்ஸ். இந்த 3மே வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் பொதுவாக வந்து லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி வாங்கி வளர்க்கலாம். இப்போ நீங்கள் இமேஜ் வச்சிருப்பீங்களா ஒவ்வொன்றுக்கும், அது வைக்கிறத பார்த்தாலே இந்த 3 தான் லவ் பேர்ட்ஸ்ன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். பஜ்ஜீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இனிமேவாவது பஜ்ஜீஸை வந்து லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி ஏமாந்து வாங்க வேணாம். அது பஜ்ஜீஸ்ன்னு தெரிஞ்சே வாங்கினா பிரச்சனை இல்லை. ஓகே ப்ரோ, லவ் பேர்ட்ஸ் என்ன ப்ரோ சாப்பிடும்? இது சாப்பிட்றது வந்து பொதுவாக வந்து பேலட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி சீட்ஸ் இதெல்லாம் தான் சாப்பிடும். நான் சொன்ன மாதிரி அந்த பறவை மாதிரி தான் இது. புரோட்டீனுக்காக இன்செக்ட்ஸ்,
அதுக்கப்புறம் இந்த பட்டுப்புழு இருக்கும், ஆமா அது வந்து பட்டுப்புழு மட்டும் இல்ல, மற்ற எதுவா இருந்தாலும் அந்த லார்வால இருந்து புழுவா இருக்கிற மாதிரி உருவாகும், அதை வந்து சாப்பிடும். ஸோ இதெல்லாம் சாப்பிடும். அதுக்கப்புறம் இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. லவ் பேர்ட்ஸுக்கு லவ் பேர்ட்ஸ்னு பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, லவ் பேர்ட்ஸ் வந்து சேர்ந்து வாழும்னு சொன்னேன். அது சேர்ந்து வாழ்ந்து அதனுடைய துணை இறந்து போயிருச்சுன்னா அது ரொம்ப சோகமாயிரும், அழுகவும் செய்யும். அழுகிறது வந்து நம்ம மனுஷங்க மாதிரி கண்ணீர் விட்டு இல்லை, ஆனா அதனுடைய பிஹேவியர், அதனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கத்திட்டே பதற்றமா இருக்கும், மரக்கிளையில எங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு வந்துட்டே இருக்கும், துணை இல்லாம வந்து ரொம்ப கஷ்டப்படும், அப்படியே வந்து சோகத்திலேயே சாப்பிடாம கூட இருக்கும். உதாரணத்துக்கு லவ் பேர்ட்ஸ்லயே வந்து ரொம்ப வயசான லவ் பேர்ட்ஸ் இருக்கும், அதுல வந்து ஏதாவது ஒண்ணு இறந்துருச்சுன்னா இன்னொன்னு வேற ஒரு துணையை தேடாம அதனுடைய நினைப்பிலேயே சாப்பிடாம இருந்து வாடி அப்படியே இறந்து போயிடும். அது மட்டும் இல்லாம ஜோடி நான் சொல்லியிருக்கேன், லவ் பேர்ட்ஸ் வந்து பிரியாம தனி சேர்ந்து கடைசி வரைக்கும் சேர்ந்துதான் வாழும்போது கிஸ் பண்ணிக்கும். கிஸ் பண்ணிக்கிறது மீன்ஸ் அதுல கிஸ் எப்படி இருக்கும்னா, அதனுடைய அந்த பீக் இருக்குல்ல, அழகுகளை வச்சு உரசிக்கிறது, தலை, அதுக்கப்புறம் வந்து கழுத்து, இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து கோதி விடுறது, இது மாதிரிலாம் பண்ணிக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தா மற்ற எல்லா கிளிகளையும் விட இது ரொம்ப ரொம்ப இணக்கமா வாழுது. தன் துணை இறந்து போனா அந்த பிரிவினால இறக்க கூட செய்யுது. இதுவே வந்து கொஞ்சம் சின்ன வயசுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப லவ் பேர்ட்ஸோடைய லைஃப் ஸ்பேன் வந்து பொதுவா காட்டுல வந்து 5 to 15 வருஷம், நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 20 வருஷம் கூட வாழும். இப்ப இளைஞர்கள் ஒரு 3 to 4 வயசு, அப்பவே வந்து இளம் விதவை ஆயிருது, இல்லைன்னா விடோ வந்து மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் ஏதோ ஒரு கிளி ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம். அது வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி இருக்கும், சாப்பிடாம இருக்கிறது, வருத்தத்திலே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு துணை கிடைச்சா அக்செப்ட் பண்ணி அது வந்து சேர்ந்து வாழும். ஆனா அதுவும் வந்து எடுத்த உடனே இறந்த உடனே அடுத்த தேடி போறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது இன்னொன்னு என்னன்னா, மற்ற கிளிகள் வந்து மர பொந்து இருக்குன்னா அதுல போய் முட்டை போடணும்னு சொல்லி, ஆனா இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமா முட்டை போடுறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி மர இடுக்குகள், பெரிய பெரிய அந்த பொந்துகள்லாம் கிடைச்சாலும் அங்க வந்து ஒரு கப் ஷேப்ல மாதிரி நெஸ்ட் கட்டும், அதுக்குள்ளேயே கட்டி தான் அதுக்கு மேல முட்டை வைக்கும். அந்த நெஸ்ட்டுக்காக, அந்த கூட்டுக்காக பெண் கிளி தான் போய் அலையும். பெண் கிளி போய் இந்த இலையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சீவி அதை வந்து ஒரு மாதிரி ஒல்லி ஒல்லியா மாத்தும், குச்சிகளை வந்து கீறி எடுத்துட்டு வரும். இதுலயே வந்து இந்த பீச் ஃபேஸ்டு பேரட் சொன்ன லவ் பேர்ட்ஸ், அது வந்து என்ன பண்ணுன்னா, அதாவது தமிழ்நாட்டுல வளர்க்குறது, அது வித்தியாசமா இந்த இதெல்லாம் தூக்கிட்டு வரும்ல கூடு கட்டுறதுக்கு, வாயில கவ்விட்டு வராம அதனுடைய உடம்புலயே வால்ல முதுகுல எல்லாம் சொருகிட்டு அப்படியே வரும். ஆண் வந்து என்ன பண்ணுன்னா, ஆண் லவ் பேர்டு வந்து காட்டும் இந்த மாதிரி இங்க இருக்கு பாரு, இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு கொண்டு வர்றது எல்லாமே வந்து பெண் கிளி. ஆண் தான் ஆர்டர் போடும், பெண் வந்து வேலை பார்க்கும். ஆர்டர் போடுறது இல்ல, அங்க இருக்க பாருன்னு அதை எடுக்கலாம், இது எடுக்கலாம், இது நல்லா இருக்கும் கூட்டுக்கு அப்படின்னு சொல்றது, இது போய் கொண்டு வர்றது, இடத்த காமிக்கிறது ஆண், அதை வந்து கொண்டு வந்து வேலை பார்க்கறது பெண். ஸோ அந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் இந்த ரெட் ஃபேன் பேரட் லவ் பேர்ட்ஸ் இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டுருவோம். இது தவிர அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி லவ் பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கிளிகளில் வீடியோ கால் பண்ணி பேசுகிற கிளி இருக்கு, அது நடந்த சம்பவம். ஆமாம், அதையும் பார்ப்போம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள். ஓகே, இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து முடிக்கலான் இருக்கேன் ப்ரோ. அதாவது இப்போ ஒரு சில பேர்த்துக்கு நம்ம மக்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகும்ல, அதுக்கு காரணம் வந்து இந்த கிளினாலன்றது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஏன்னா எந்த லவ் பேர்டை கொடுக்கணுமோ அந்த லவ் பேர்டை கொடுக்காம வேற பஜ்ஜி கிளியை கொடுத்துட்டு லவ் ஃபெயிலியர், லவ் நடக்கும்னா ஸோ கரெக்டா கொடுங்க. உங்க லவ்வருக்கு உங்க பார்ட்னருக்கு நீங்க வந்து லவ் ஞாபகமா ஒரு கிளியை ப்ரெசென்ட் பண்ணணும்னா அது லவ் பேர்டான்னு பார்த்துட்டு கொடுங்க, இல்லாட்டினா பிரேக்கப் தான் ஆகும். ஸோ ஓகே, லவ் பேர்ட்ஸோட சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் ஒரு கிளி எப்படி வீடியோ கால் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா, இல்லை உங்க கிளியை உங்க பார்ட்னருக்கு நீங்க லவ் பேர்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இவங்க என்ன பார்க்குறவங்க உண்மையிலேயே லவ் பேர்ட்ஸ் வளர்க்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன 3 இனத்துல ஏதாவது வளர்த்தா கமெண்ட்ல சொல்லலாம். இல்லை லவ் பேர்ட்ஸ்ன்னு நம்பி பஜ்ஜீஸை வளர்க்குறீங்கன்னாலும் அதையும் சொல்லலாம். ஓகே, ஏதோ லவ் பேர்ட்ஸ் வளர்த்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் லவ் பேர்ட்ஸை பற்றின கேள்வி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.